Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு புது பையனை காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கான். அவன் ரொம்பவே சூப்பரா ஃபுட்பால் ஆடுறான். அவங்க பக்கத்துல ஒரு பெயிண்டர் ஒரு மலையை டிராப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா சரிவா நம்ம இப்ப கிளம்பிட்டேக்கான நேரம் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த பெயிண்டரோட பையன் தான். நீ அதுக்குள்ள ஊரை விட்டு கிளம்ப போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அப்படின்னா அடுத்த ஸ்கூல் டோர்னமெண்ட் வர கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் கேக்குறான். என்னை மன்னிச்சிருங்க, என்னால இருக்க முடியாது, என்னோட அப்பாவோட ஒர்க் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்ப அவங்க அப்பாவுமே இவனை கூப்பிடுறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்புறான். அந்த ஃப்ரெண்ட்ஸ்மே பாய் சொல்லி இவனை அனுப்பி வைக்கிறாங்க. மிசாக்கி ரொம்பவே பாவம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான். இன்னொரு பையன் அவங்க அப்பா ஒரு பெயிண்டர் அப்படின்றதுனால நிறைய கண்ட்ரிக்கு சுத்தி சுத்தி போய் வரைவாங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே புரியுது. இருந்தாலுமே அவன் இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 30 ஸ்கூல் மாறிட்டான். இப்படியே அவன் நிறைய ஸ்கூல் மாத்திக்கிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பையனோட பேர் மிசாக்கி. இவனையுமே ஞாபகம் ரொம்ப முக்கியமான கேரக்டர். இப்ப சுபாசா ரொபிரிட்டோ ரெண்டு பேருமே அவங்க காலையில 5 மணி பிராக்டிக்ஸா ஸ்டார்ட் பண்றாங்க. சுபாசா ரொபிரிட்டோ கிட்ட பால என்னதான் ஸ்டீல் பண்ண ட்ரை பண்ணாலும் அவனால சுத்தமா முடியல. என்னாச்சு, உன்னால என்கிட்ட இருந்தே பால ஸ்டீல் பண்ண முடியல, அப்புறம் எப்படி உன்னால சூட் அடிச்சு கூட வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. சுபாசா அதுக்கப்புறமும் ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அப்படியே பேலன்ஸ் எல்லாம் அங்க கீழ விழுகுறான். சரிவா எந்திரி மறுபடியும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. அதுக்கப்புறம் சுபாசா திரும்ப எந்திரிச்சு சிரிச்சுக்கிட்டே ட்ரை பண்றான். இப்போ உங்க பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சுபாசாவோட அம்மா வீட்டு வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறான். பின்னாடியே ரொபிரிட்டோ வராரு. சுபாசாவோட அம்மா எங்களை மன்னிச்சிருங்க, அவன் உங்களை இப்படி விடிய காலையில விளையாட வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அது அவனோட ஐடியா எல்லாம் கிடையாது, என்னோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. ஓ அப்படியா, நீங்களே விளையாடுவோம்னு சொன்னீங்க அப்படின்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தயக்கத்தோட சொல்றாங்க. நீங்க என்னோட கண்ணை பத்தி எதுவும் பிரச்சனை எல்லாம் பாத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ கேக்குறாரு. ஆமா என்னை மன்னிச்சிருங்க, உங்க டேபிள்ல அந்த ரிப்போர்ட் இருந்து அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நான் ஜப்பானுக்கு உண்மையான ரீசனே உங்களோட ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாரு. சோ அவரை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வரவே செஞ்சேன். உங்களுக்கு இப்பவே எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னால ஃபுட்பால் இதுக்கப்புறம் விளையாட முடியாது. நான் என்னோட ரிட்டையர்மெண்ட் பிரேசில் டீம் கிட்ட சொல்லவும் செஞ்சுட்டேன். அதனால எனக்கு இப்ப கோச்சா இருக்கிறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே கிடையாது. அதுக்கு மேல சுபாசாவுக்கு நான் டீச்சிங் பண்றது எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருக்குது. நான் எந்த அளவுக்கு அவனுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு அவனுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பிராக்டிஸ் கொடுக்குறப்ப எனக்கு இந்த கண்ணு பிரச்சனை இருக்கிறதே நான் மறந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தயங்குறாங்க. பரவாயில்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டுலாம் இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொபிரிட்டோ சொல்றாரு. இப்போ இஷிசாக்கி ஸ்கூலுக்கு வரும்போது பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே தான் வரான். அவர் ரோட்ல தெரியாம நாங்க ஓரமா போற ஒரு மேல இடிச்சுக்கிட்டு போறான். இன்னொரு பையனும் அதே மாதிரி ஏத்தத்துல பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருப்ப பொத்தன் கீழே விழுந்துடுறான். அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பையன் இவன் பேர் மானாபு. இவனையுமே ஞாபகம், அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கான். நான் ஒரு பிக் நியூஸ் வச்சிருக்கேன், அதை எப்படியா சொல்லணும் எல்லார்கிட்டயும் வேமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். ஆனா வேமா போக முடியல அவனால. அப்ப பார்த்தா ஆப்போசிட்ல அவனுக்கு ஒரு பார்க் இருக்குது. இந்த பார்க்க தாண்டியான போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ்ல இந்த பாலை ஏத்தி ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா அந்த ஸ்டெப்ஸ் தாண்டி பால் போகவே மாட்டேங்குது. என்ன பண்ணாலும் அட போங்க, இந்த பக்கம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் கட் எடுத்து அவன் இன்னொரு டைரக்ஷன்ல போயிடுறான். ஸ்கூல்ல கிளாஸே ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மாணவ வரல. ஆனா அவன் பாதி கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கப்ப கதவு திறந்து உள்ள வரான். அவன் டீச்சர் இருந்தது கூட நோட் பண்ணல. சுபாசா இஷிசாக்கி உங்க ரெண்டு கிட்டயும் ஒரு முக்கியமான நியூஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். டீச்சர் இருந்ததுனால அப்பதைக்கு சொல்ல முடியல. அடுத்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்டர்வல்ல எல்லார்கிட்டயும் சொல்றான். நேத்து சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது முசிசாக்கி ஸ்கூல் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்க நாளைக்கு சூட் அடிச்ச ஸ்கூல் கூட பிராக்டிஸ் மேட்ச் விளையாட போறாங்களாம். மிசுகோச்சி ஸ்கூலும் உன்னோட வீடு ஆப்போசிட் சைடுல தானடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுவா இந்த பால் தான் என்ன நேத்து சாயங்காலம் அந்த பக்கமா கூட்டு போயிருச்சு தெரியாதமா. ஆனா நான் போனதுல ஒரு நல்ல விஷயம் இருந்திருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்படின்னா சரி நம்ம அங்க போய் அவங்க மேட்சை பாப்போமா, அது நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேக்குறான். சுபாசாவும் ஓகே சொல்லிடுறான். இப்ப நான்கட்சோ டீம் மொத்தமா சூட் அடிச்ச ஸ்கூலுக்கு வர்றாங்க. அவங்களோட ஃபீல்ட பத்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாறாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குது. கேம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேரா சுபாசா என்னடா கோல் கீப்பர் வாக்கபாயாசியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். வாக்கபாயாசி இந்த கேம்ல விளையாடல அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உட்காந்துட்டு உராபே சொல்றான். டே உராபே நீங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி கேக்குறான். நாங்களுமே உங்களை மாதிரி இங்க மேட்ச் பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். வாக்கபாயாசி எதுக்கு விளையாடலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரீசன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உராபே கேக்குறான். வாக்கபாயாசி மேட்சுக்கு மட்டும் இல்ல ஸ்கூலுக்கே ரொம்ப நாளா வரல, அவ்வளவு ஹார்டா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் இந்த ஆப்போனன்ட்க்கு வாக்கபாயாசி எல்லாம் தேவையே இல்ல, அவங்க டீமே ஈஸியா வின் பண்ண தான் செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உராபே சொல்றான். அதே மாதிரி ஷூட் அடிச்ச டீம் கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல 3 பாயிண்ட் எடுத்துறாங்க. இப்ப அந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர் பால் ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கோல் கிட்ட வந்துடுறான். சரி நான் கோல் போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிக்கையா இருக்கிறான். ஆனா ஒரு டிஃபெண்டர் உள்ள புந்து அதை டேக்கிள் பண்ணி பால பிடிக்கிறான். இவனோட பேர் தான் சிங்கோ. இவன் சென்டர் பேக் ஆடிக்கிட்டு இருக்கான். வாக்கபாயாசிக்கு பக்கத்துல எப்பவுமே இவன் தான் இருப்பான். வாக்கபாயாசியை தொடரணும் அப்படின்னா இவனை தாண்டினா மட்டும் தான் முடியும். அதுவே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சிங்கம் அந்த ஒரு பால லாங் பாஸ் கிக் பண்ணி விடுறான். அதை கரெக்டா அவங்களோட மிட்ஃபீல்டர் இசாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் ரிசீவ் பண்றான். அதை அவன் கொஞ்சம் தூரம் முன்னாடி கொண்டு அவங்க டீமோட ஃபார்வர்டர் டாக்கி கிட்ட பாஸ் பண்றான். அவனும் கொஞ்சம் தூரம் முன்னாடி கொண்டு வந்துகிட்டு அவங்க டீம் பிளேயர் இன்னொருத்தங்க கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா ஒரு பால் ஷூட் பண்றான். அவன் பேர் தான் டெப்பே. அவனுமே ஒரு ஃபார்வர்ட் பிளேயர் தான். இவங்க 4 பேர் தான் ஷூட் அடிச்ச டீமுக்கு ஒரு அசைக்க முடியாத பில்லர்ஸ் மாதிரி. வாக்கபாயாசி என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இவங்க 4 பேர் இல்லாம இந்த டீம் இந்த அளவுக்கு வந்திருக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இஷிசாக்கி எல்லாரும் பத்தியும் சொல்றான். இந்த 4 பேரோட நேமையுமே ஞாபகம். இந்த 4 பேர் அப்புறம் வாக்கபாயாசி இந்த 5 பேர் தான் இந்த டீம்ல முக்கியமான கீ பிளேயர்ஸ். என்னடா இவங்க கேம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல இப்படி 4 கோல் அடிச்சிருக்காங்களே, இவங்களால நம்மளால வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான்கட்சோ டீம் அங்கேயே அடிக்க போயிடுறாங்க. அப்போ சுபாசா பார்த்தா சூட் அடிச்ச டீம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நான் பீட் பண்றதுக்கு ஒரு ஒர்த்தியான ஆப்போனன்ட் தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். என்னடா இவன் எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாக்கா பாக்குறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டை காட்டுறாங்க. நைட்டுமே வாக்கபாயாசி இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இந்த வாட்டி ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, 2 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நிக்க வச்சுக்கிட்டு ஒருத்தரையா மாறி மாறி கிக் பண்ண வைக்கிறாங்க. வாக்கபாயாசி ஃபர்ஸ்ட் ஒரு இதை தடுத்துட்டு கீழே விழுகிறான். அடுத்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவன் எல்லா பக்கமும் 2 பக்கம் மாறி மாறி மூவ் ஆகி தடுத்துக்கிட்டே இருக்கிற எல்லாத்தையும். எத்தனை பால்னாலும் நீங்க கொண்டு வந்து அடிங்க பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயாசி நின்னுகிட்டு இருக்கான். இஷிசாக்கி அவன் வீட்டுல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
சுபாஷா வந்துட்டு அவங்கள பீட் பண்றதுக்கு ஒருத்தான ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. ஆனா நம்மளால அது முடியுமா என்ன? வாக்கபாயசி என்னன்னா தனியா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானா, அது மட்டும் இல்லாம இந்த 4 பிளேயர்ஸ் வரை இப்படி நச்சுன்னு இருக்காங்க, இவங்களை தாண்டி வின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். ஆனா அதுக்கப்புறமா சுபாஷா கூட இருந்த மொமெண்ட்ஸையும் நினைச்சு பாக்குறான். சுபாஷாவால கண்டிப்பா முடியும், அவனுக்கு வந்துட்டு தேவை ஜஸ்ட் எங்களோட சப்போர்ட் தான். சோ நாங்க வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போன்ல எல்லாருக்கும் அவன் டீம் மெம்பர்ஸ்க்கு டெக்ஸ்ட் பண்றான். அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு வழக்கம் போல சுபாஷா ரொபீரிட்டோ 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சுபாஷா வந்துட்டு ரொபீரிட்டோ கிட்ட இருந்து கரெக்டா பால ஸ்டீல் பண்ணிடுறான். அப்ப பார்த்தா நான் கட்சி டீம் பசங்க மத்த எல்லாருமே வந்துடுறாங்க. எங்களுக்குமே ட்ரைனிங் கொடுங்க, சுபாஷாக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ட்ரைனிங், நாங்களுமே வந்துட்டு கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரி ரொம்பவே சூப்பர், எல்லாருமே வாங்க டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி வர உங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் ட்ரைனிங் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொபீரிட்டோவும் கூப்பிட்டுக்கிறாரு. இவங்களுக்குள்ள இப்ப மேட்ச் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்நேரம் இவாமி தான் பால கொண்டு வந்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் கொடுத்து அதிகமா கிக் பண்ணிடுறான். இந்த மாதிரிலாம் நீ எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து கிக் பண்ணக்கூடாது, நீ கிக் பண்ண வரப்போற மொமெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த ஃபோர்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபீரிட்டோ சொல்லி கொடுக்குறாரு. அடுத்து இன்னொரு பையன் வந்துட்டு பால செஸ்ட்ல ரிசீவ் பண்ணிட்டு கீழே இறக்குறப்ப அவன் யோசிச்சுட்டு இருக்கான் எந்த பக்கம் தள்ளுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள இன்னொரு பையன் பிடிங்கிட்டு போயிடுறான் பால. நீ பால ரிசீவ் பண்ணும்போது எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ண போறன்றத அடுத்து அப்பவே டிசைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்து மானவாக்கு மட்டும் தனியா வந்துட்டு ஒரு மூவ் சொல்லி கொடுக்குறாரு. நீ கிக் பண்ண வரும்போது உனக்கு ஸ்டாண்டிங்ல இருக்க இன்னொரு காலை வந்துட்டு எப்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிடணும். எந்த டைரக்ஷன்ல நீ கிக் பண்ண போறியோ அந்த டைரக்ஷன்ல தான் நீ நிக்கிற கால் வந்துட்டு பார்த்து இருக்கணும். அதுக்கப்புறமா கிக் பண்ண போற காலை வந்துட்டு கரெக்டா அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வந்து ஸ்கூப் மாதிரி அப்படி லைட்டா ஏத்தி விடணும், அப்பதான் பால் கரெக்டா தூக்கிட்டு போகும் அப்படின்னு சொல்றாரு. அவனும் ஃபர்ஸ்ட் கரெக்டா கீழே ஊனி இருக்க காலை நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு எந்த டைரக்ஷன்ல மூவ் பண்ணணுமோ அந்த டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி வைக்கிறான். அதுக்கப்புறம் கிக் பண்ற காலை வந்துட்டு கரெக்டா கிக் பண்ணும்போது அது முன்னாடி ஃபார்வர்ட்ல தள்ளணும். அப்படி தள்ளுறப்ப வந்துட்டு அதை லைட்டா அவன் வந்துட்டு புஷ் பண்ணணும். அப்படி புஷ் பண்ணி அவன் தூக்க பாக்குறான். ஆனா அவனுக்கு வந்துட்டு அது கரெக்டா ஸ்கூப் ஆகி மேல போக மாட்டேங்குது பால். நீ இதை கண்டினியூவா மட்டும் பண்ணிக்கிட்டே இரு, உனக்கு கண்டிப்பா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொபீரிட்டோ சொல்றாரு. அடுத்து இதே மாதிரி ஒரு நாள் டிஃபரெண்டான ட்ரைனிங்கா ரொபீரிட்டோ கொடுக்குறாரு. சுபாஷாக்கு வந்துட்டு கார்னர் கிக்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ட்ரிக்குமே நிறைய சொல்லி கொடுக்குறாரு. மானபு வந்துட்டு இந்த வாட்டி அந்த ஸ்டெப்ஸ்க்கு முன்னாடி கரெக்டா அந்த பால ஸ்கூப் பண்றான், அது வந்துட்டு இந்த வாட்டி கரெக்டா வருது. அடுத்து பிராக்டிஸ் கேம்ல எல்லாம் சுபாஷா வந்துட்டு கரெக்டா இசிசாக்கிக்கு பாஸ் பண்ணி இசிசாக்கி வழக்கம் போல அவன் ஹெட் ஷாட்டை போட்டு பால உள்ள தள்ளி கோல் போடுறான். இப்போ 21ஆம் தேதி வருது, 22ஆம் தேதி இவங்களுக்கு வந்துட்டு கேம். 21ஆம் தேதி எல்லாரும் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களோட ட்ரிப்ளிங் எல்லாம் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது. மானபுலம் கரெக்டா பால ஸ்கூப் பண்ணி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பால கொண்டு போயிடுறான். ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகும்போது ஊருக்கே தெரியற மாதிரி தான் ஃபுட்பால் டீம் ஃபுல்லா வர்றாங்க. எல்லாரும் அதே மாதிரி பால ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வர எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள நம்ம எல்லாருமே கரெக்ட் டைமிங்ல வந்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். நம்ம கோச்சுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், அவரோட ட்ரைனிங்கான ரிசல்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மானபு சொல்றான். இப்போ நான் கட்சி டீம்ல இருக்க மத்த எல்லா ஸ்போர்ட்ஸ் கிளப்பையும் காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஃபயர்டா இருக்காங்க, ஏன்னா நாளைக்கு கேம் அப்படின்றதுனால. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு. பிரின்சிபல் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்து கோச் வந்துட்டு சுபாஷாவை கோல் கீப்பரை நிக்க வச்சு பிராக்டிஸ் கொடுக்க போறாரு. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இதுதான் நான் கொடுக்க போற லாஸ்ட் பிராக்டிஸ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கிக் பண்றாரு. என்னது இவர் கிக் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கா இருக்குது. அவர் வழக்கம் போல ரொம்ப ஃபாஸ்டா கிக் பண்ணிடுறாரு. சுபாஷாவால அதுக்கு ரியாக்ட் கூட பண்ண முடியல. என்னாச்சு உன்னால பிடிக்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ண, அதுக்கு ரியாக்ட் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொபீரிட்டோ சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷாவும் ட்ரை பண்றான். ஆனா அடுத்தடுத்து அவர் கிக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு பால் கூட கையில கூட பட மாட்டேங்குது சுபாஷாக்கு. நம்ம ஒரு அமேசிங்கான கோச் கீழ தான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவரோட ஷாட்ஸ் எல்லாமே ரொம்பவே அமேசிங்கா இருக்குது. இதுதான் உண்மையான ஒரு ப்ரோவோட கிக் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறான். இந்த வாட்டி அவர் கிக் பண்றதை சுபாஷா வந்து லைட்டா டச் பண்ணிடுறான் எப்படியோ. அதுக்கப்புறமா தான் அவன் வந்துட்டு புரிஞ்சுக்கிறான் இந்த ட்ரைனிங்கான பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ட்டு நினைக்கிறான். இப்ப சுட்டாட்சு டீம் அவங்க ஈவினிங் ட்ரைனிங்க கம்ப்ளீட் பண்றாங்க. என்ன இன்னும் கேப்டன் ஆலய காணும் ரொம்ப ஆப்சென்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் பேசுறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், போன வாட்டி நம்ம 30க்கு 0ன்னு சொல்லிட்டு ஜெயிச்ச டீம் தானே, இந்த வாட்டி ஈஸியா நம்ம வின் பண்ணிடலாம். நம்ம கேப்டன் சொன்ன மாதிரி அந்த சுபாஷான்ற ஒருத்தர் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்ம ஈஸியாவே வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரொபீரிட்டோவுமே பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்புறாரு. அப்படியே ரொபீரிட்டோவும் சுபாஷாவும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு எதுக்காக நான் உனக்கு இந்த பிராக்டிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஆமா எனக்கு வந்து நல்லாவே புரிஞ்சது, எந்த மாதிரியான ஷாட் எல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்றத நான் வந்துட்டு இதுல புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலுமே கடைசி வரை என்னால உங்களோட ஒரு கோலை கூட ஸ்டாப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். சுபாஷா உன்னோட ட்ரைனிங்கான ரிசல்ட் நாளைக்கு வாக்கபாயசி கிட்ட நீ காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ரொபீரிட்டோ சொல்றாரு. கண்டிப்பா நான் வந்து நாளைக்கு வின் பண்ணுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா சொல்றான். அப்பதான் இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு பெயிண்டர் காட்டாங்க தெரியுமா, அவருமே வந்துட்டு அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காரு பையனோட. அவங்க 2 பேருமே தாண்டி தான் சுபாஷா ரொபீரிட்டோ 2 பேரும் போய்கிட்டு இருக்காங்க. சுபாஷா ட்ரிப்ளிங் பண்ணிட்டு போறத பார்த்துட்டு மிசாக்கி ரொம்பவே ஆச்சரியப்படுறான். யார் இந்த பையன், இந்த பையனோட ட்ரிப்ளிங் ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிசாக்கி நினைக்கிறான். இப்ப மறுபடியும் வாக்கபாயசியா காட்டுறாங்க. நைட் டைம் கூட பயவுல நான் ஸ்டாப்பா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவங்க கோச்சுமே சொல்றாரு இப்ப 2 பேருமே வந்துட்டு சேம் டைம்ல பால கிக் பண்ணுவாங்க, 2மே நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒருத்தன் கிக் பண்ண அடுத்த மறு செகண்ட் இன்னொருத்தன் கிக் பண்றான். 2மே வந்துட்டு வாக்கபாயசி தடுக்கிறான். அந்த 2 ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. நீ எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா, எங்களோட பாலே இப்படி ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. சுபாஷா நாளைக்கான மேட்சுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கபாயசி நினைக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் வந்துட்டு ரொம்பவே ஃபயரா போக போகுது. இந்த கேம்ல சுபாஷா வின் பண்ண போறானா இல்ல வாக்கபாயசி வின் பண்ண போறானான்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.